ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபுட் பிளாக் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சாரி, நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு, கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக வந்து மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் போலீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நம்மளுடைய ஹாட் ஸ்டாரில் வர வெப் சீரிஸ் அது இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அது ஐராவதன் கேரக்டர் எல்லாருமே வந்து நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஐராவதனை தாண்டி அந்த சீசன் 1 ஆஃப் போலீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் ஐராவதனும் முடிஞ்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து இப்போது தீபக்கா கெட்டப்லாம் மாற்றி நார்மல் இதுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற வேலைகளும் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஏன் வீடியோஸ் பண்ணலன்ற கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு ஃபுட் பிளாக் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தனியாக பண்ண நல்லா இருக்காது. என்னுடைய செல்லக்குட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் படி, எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நார்த் மெட்ராஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ திருப்பி சாப்பாடு வீடியோனா ஆமாம், மைக்கி நான் இன்னைக்கு திரும்ப வந்து ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் தான் இது ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மைக்கி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆல்வேஸ்ண்ணா. எப்படி இருக்கு செல்லம்? குட். போன வாட்டி ஆமாம் நல்லா இருக்கு. போன வாட்டி நம்ம சீனா பாய் கடையில் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு அப்டேட் கேட்டிருந்தேன். ஆமா, வந்து சொன்ன ஸ்டீஃபன் சொல்லி வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப சொன்ன படம் வந்துருச்சு. வந்து நல்லபடியா ஓடிட்டு இருக்குது. ஸ்டீஃபன் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல வந்து மைக்கேலுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு காப்பா. அந்த படம் வந்து நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு இதுல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அப்புறமா அது வந்து அவ்வளோ இன்டென்ஸா இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட். பட் மைக்கேல் அண்ட் என்டையர் டீம், உங்க டைரக்டரும் சரி, மற்ற எல்லாருமே பண்ண நியூ கேரக்டர்ஸ்லாம் கூட அவ்வளோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு லேண்ட்மார்க் தான் பர்மாக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டீஃபன் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எங்க டீமோட சார்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு எதுக்கு கூடி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் வந்து 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து நம்ம கிறிஸ்துவ நண்பர்களுக்கு வந்து லென்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வரைக்கும் அது இருக்கும். அண்ட் அதே போல் வந்து நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மந்த்தை வந்து அவங்க வந்து ரம்ஜான் வரதுக்கு முன்னாடி அவங்க நோன்பு வைப்பாங்கல்ல. அந்த நோன்பு வந்து ஒரு நாளும் வந்து அவங்க ரொம்ப பெரிய காலையில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபுல் டே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல், எச்ச கூட முழுங்காமல், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பிரேக் பண்ணுற டைம் தான் வந்து அந்த சாயங்காலம் அந்த இஃப்தார் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப்தார்னு இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஈவினிங் டைமில் இஃப்தாரோடைய நோன்பு திறக்கிற விஷயங்கள் இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டாவில் இருக்கோம். எனக்கு ராயப்பேட்டா வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பிடிச்ச ஒரு இடம். நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ராயப்பேட்டாவை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட் காரணம் இருக்குது. அண்ட் என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் மேட்ஸ் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நான் வந்து இர்ஃபான் அவரோட வீடியோ ஒன்று பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து இந்த உருது பேசணும். நான் உருதுனா தாக்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது பேச நிறைய பேருக்கு டவுட், எப்படி நீங்க பேசுறீங்க அதுதான். அது காரணம் வந்து நம்ம படிச்ச ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிறப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் வந்து பழகினப்பதான் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ரம்ஜான் பிளஸ் அந்த ஒரு விஷயமே இதுவே வந்து நாங்கள் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் வந்து மைக்கேல் வந்து நாங்கள் எப்பவுமே ரம்ஜான் அன்னைக்கு வந்து ஒரு கேதரிங் வைப்போம். அதில் கண்டிப்பாக வருவாப்புல. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டாவில் இருக்கிற நூர் இ ரம்ஜான் அப்படின்ற ஃபுட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவிட்டி. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போயிடலாமா? ஓகே, டன். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து முக்கியமான ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் யாருன்றது அடுத்தல காட்டுறேன். வைக்கி, சொல்லுங்க. இந்த இடத்துக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீ இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஒரு இஃப்தார் விருந்துக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ஓகே, இது எங்கன்னு பாத்தீங்கன்னா YMCல இருக்கு. அண்ட் நம்ம நண்பர் இருக்காரு. வணக்கம் இலியாஸ் பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஷாவுலுக்கு ஃபோன் அடிச்சு, டேய் இந்த இடத்துக்கு போகணும்டா அப்படின்னு சொன்ன உடனே அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி இலியாஸ் பாய் கான்டாக்ட் பண்ணு, அவர் வந்து உன்னை பக்காவா கூப்பிட்டு போவார் சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்க பாய், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓ அப்படியா விஷயம். வெல்கம். ஹேப்பி ரம்ஜான்.
இது ஆமா ஹாப்பி ரம்ஜான். இது நூரி ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல ஃபுட் ஷாப்பிங். ஃபுட் ஷாப்பிங். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன மேட்டர் இது? நூரி ரம்ஜான்ன்றது இதுதான் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ம். இந்தியா டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஃபுட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபுட் எல்லாம் இங்க வந்து கொண்டு வந்து வச்சு இதெல்லாம் ஒரு இருக்க யூனிக் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, ஹைதராபாத் ஹலீம், ம். அது மாதிரி ஒரு இந்த ஆமா. ஊர்ல எந்தெந்த ஸ்பெஷல் ஃபுட் இருக்கோ அது அதெல்லாம் இஃப்தார் டைம்ல வந்து ஹலீம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப நேரம் சமைக்கணும்ல அது. நம்ம ரொம்ப நேரம் சமைக்கணும். அதே மாதிரி இங்க வந்து ஜாஃப்ரானி பிரியாணின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் சஃப்ரானி. நானே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஒரு 2 மீட்டருக்கு ஷீக் கபாப் இருக்கு. 2 மீட்டருக்கு எனக்கு ஷீக் அதுதான் கபாபா? எனக்கு வந்து இப்பவே வந்து பசி வந்துருச்சு இவரு பயங்கர. நானே லைஃப்ல பேர் சொல்ல பார்த்ததே சொல்ல. இல்ல. 2 அப்படியா? மீட்டருக்கு இருக்கு ஷீக் கபாப். அதெல்லாம் பார்க்கலாம், நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே. ஸோ யூனிக் ஃபுட்ஸ் ஒண்டி தான் இது பண்றாங்க. அது இல்லாம வந்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே ஃபேமிலிக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி அவங்க சொல்லிட்டு organize போலாம். இது வந்து என்னைக்கு வரைக்கும் இருக்கு? இது டில் ரம்ஜான் முன்னாடி வரைக்கும். ரம்ஜானுக்கு முன்னாடி அந்த டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்பயுமே அந்த பெற பார்த்து தான் பிறப்பு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு ஷாப்பிங்கான இடமும் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த சொன்ன குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதையும் தாண்டி வந்து ராயப்பட்டா அப்படின்ற இடத்த நாங்கள் ஏன் சூஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இலியாஸ் பாய் எங்க அப்பப்போ காணாமல் போயிடுறாரு. ஸோ நீங்கள் சொன்னவர் இவர் தானே? ஜாகிர் பாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த நூரி ரம்ஜான் இது ஆர்கனைஸ் பண்ணுறதுல இவர் தான் ஆர்கனைசர். நீங்கள் வந்தீங்கன்னா இவர் வந்து பார்த்துடலாம். ஓகே. ஜாகிர் பாய் சொல்லுங்க, என்ன கான்செப்ட்ல இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ரம்ஜான் வந்து கார்னிவல் போட்டிருக்கோம். நூறு ரம்ஜான். இது பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன், ஃபுட் ஸ்டால்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. ஸ்டால்ஸ் இருக்கு, எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் இருக்கு, லெதர் குட்ஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி யாரும் பண்ணதே இல்லை சென்னையில. நிறைய எக்ஸிபிஷன், ட்ரெஸ்ஸஸ் கடை, ஜுவல்லரி கடை, நிறைய. ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னென்ன ட்ரெஸ் வேணும் எல்லாம் அதே மாதிரி. இதுதாங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, இதை விடவே மாட்டாங்க. எங்க போனாலும் சரி இந்த ஷாப்பிங் இருக்குல்ல, அதுவும் செயின்ஸ், பிரேஸ்லெட்டு, அப்புறம் காதுக்கு போடுற தோடு, பொட்டு கிட்டு எல்லாம் வாங்கணும்னா ஒரு வழி ஆயிடும். அது ஒய்ஃப்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங்னு வச்சோம் அப்படி கையெடுத்து கும்பிட்டுரு, ரைஸ் நீயே போயிட்டு வாமா, நம்மளுக்கு அந்த பொறுமை கிடையாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஸோ லேடிஸ் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஹிஜாப். இஸ்லாமிக் ஹிஜாப் செட். ஓ நைஸ் நைஸ். நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஆமா ட்ரெண்டியா இருக்கு எல்லாமே. ஆமா, ஃபுல்லா இஸ்லாமிக். வெரி குட். பாருங்க ஷிஃபான், ஹிஜாப், கேப்ஸ். ஸோ மக்களே உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இங்கே இருக்கு. இது நான் கொஞ்சம் வந்து என்ன சொல்றேன், லேட்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடி நான் பார்த்துட்டு சொல்லிட்டு. பட் பார்க்காதவங்க கண்டிப்பா வாங்க, 19th வரைக்கும் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஆனா நிறைய ஃபுட் ஸ்டால் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா வாங்க. நெக்ஸ்ட் ஃபுட் தான் பார்க்க போறோம். கோ ஃபார் லெதர் குட்ஸ். இது லெதர் கன்சியூம் பெரிய கம்பெனி இது. சாரா லெதர் இண்டஸ்ட்ரி சொல்லிது, லாங்குவேஜ் பிராண்ட் இல்லையா? பெல்ட்லாம் நல்லா இருக்கு, அஃபோர்டபுள். எல்லாம் லெதர். பரவாயில்ல, பிரைஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்க லாங்குவேஜ் பிராண்ட் அவங்க கம்பெனி தான். நீங்க 7000 rupees ஷூ பர்ச்சேஸ் பண்ணாக்கா 1000 கொடுக்கலாம். 7000 rupees வந்து எம்ஆர்பி. ஆனா வந்து 1250 ல கொடுக்குறாங்க. கெஸ்ட் பெரிய பெரிய பிராண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஒரிஜினல் தான். பரவாயில்லையா? பாத்தீங்கன்னா இது லாங்குவேஜ் பிராண்ட். இது வந்து நீங்க ஷோரூம்ல பாக்கறனால 7000 8000 வரும். எவ்வளவு வரும்? 7000 வருமா? நம்ம கிட்ட எவ்வளோ? நம்ம கிட்ட 1250 தானே? ஸோ அப்படியே ஃபேக்டரினால மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களுக்கு தான் லாங்குவேஜ். ஓன் பிராண்ட்ஸ் லாங்குவேஜ். குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும். நைஸ். அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஏய் ஷாவுல், இது நம்ம நண்பர் ஷாவுல், என்னுடைய கில்லாதஸ் கிளாஸ்மேட்டு. ஸோ அதான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ராயப்பட்டா சூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். எதுக்குடா சூஸ் பண்ணேன்றது சொல்றேன். ஏன்னா நம்ம ஒய்எம்சியில் இருக்கிறோம். இப்போ ஒய்எம்சி ராயப்பட்டால என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நிறைய மேட்சஸ் ஆடிருக்கோம். கிரிக்கெட் மேட்சஸ், கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச்லாம் வந்து இங்கே தான் ஆடி இருக்கோம். ஃபுட்பால் கோச்சிங். ஆமா. சரி, ஜாகிர் பாய் தான் காட்டிட்டு இருக்காரு இடத்த. நிறைய மெட்டீரியல்லாம் இருக்கு. இட்டாலியன் ஃபேப்ரிக்ஸ். ஓ ப்ரீவியஸ்லி மார்டின் கிளாத்னு சொல்லுவாங்க. மார்டின் கிளாத். நைஸ் நைஸ், நல்லா இருக்கு. ஜாகிர் பாய் ஏகப்பட்ட கலெக்ஷன் பயங்கரமா இருக்கு. நல்ல கலெக்ஷன் இருக்கு. சூப்பர். பொறுமையா பயங்கர ட்ரெஸ் எல்லாம் வந்து ரம்ஜானுக்காக வந்து நிறைய வாங்கிட்டு போறாங்க சார். குருநானக் லூதியானால இருந்து வந்திருக்காரா? இது லூதியானால இருந்து வந்திருக்காங்க. சல்வார் அது மாதிரி மெட்டீரியல்ஸ் இல்லாம நிறைய கஸ்டமர் வராங்க. லேடிஸ் நீங்க வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, கண்ணை பறிக்கும் வகையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. வாங்கி வாண்டியை கூட்டு வந்துடுறா, நல்லா டைம் பாஸ் ஆகும் உனக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொன்னா, அங்க போயிட்டு ஏதாவது நல்லதா இருக்கோ எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க, வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டா. ஆனா எது பிரச்சனை, நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் இதே ஆனது அதே ஆனது ஒரு கேள்வி வரும்ல. உண்மைதான். ரைட் 12 மணி இருக்குதா?
ஓகேங்க 12 o'clock வரைக்கும் ஓப்பன். ஸோ எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தோணுச்சுன்னா கிளம்பி நேராக நூரி ரம்ஜான் YMCA ராயப்பேட்டா வந்துருங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ட்ரன்ஸ் வந்து மெயின் வழியாக போயிடாதீங்க, அது உட்லர் சைட் வழியாக வந்துடாதீங்க. இது வந்து நியூ காலேஜ் வழியாக யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா, இல்லை நியூ காலேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அது வழியாக வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இமிடேஷன் ஜுவல்லரி. ஓ டர்க்கிஷ்ல இருந்து துபாயில இருந்து கொண்டு வராங்க. நைஸ் நைஸ் நைஸ். வாங்க, கொரியன் ஜுவல்லரி, எல்லாம் இருக்கு. துபாய் ஜுவல்லரி எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்புறம்லாம் இருக்கு. இங்க ஒரு ஸ்பெஷல் வடமோட இது வச்சிருக்காங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து பொரிக்கலாம், எண்ணெயிலையும் பொரிக்கலாம், ஆயில் பி ஃப்ரை பி कर सकता है ना, ஏர் ஃபேர்லையும் பண்ணிக்கலாம், ஆயிலையும் பொரிச்சிக்கலான்றாரு. ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ் அடிக்கி வச்சிருக்காங்க, வந்தீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கு. மெடிக்கல் டீம் மதர் ஃபீடிங், இப்போ எமர்ஜென்சி மெடிக்கல் மெடிக்கல் ஃபீடிங், மதர் வெரி குட். ஃபீடிங் ரூம்ல இருந்து எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம் சார். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்ல டைம் பாஸுங்க. டாய்ஸ் டைம் பாஸ் மட்டும் இல்ல, பசங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு, ஃபேமிலியில லேடிஸ்க்கு ஏகப்பட்டது இருக்கு. நிறைய இருக்கு. மைக்கி, சொல்லுங்க. ஸோ வந்து என்ன சொல்றது, உள்ள வரைக்கும் ஷாப்பிங் வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அடுத்து வந்து பசி எடுக்குதுல்ல, இந்த டைமுக்கு என்ன பண்ணணும்? ஸ்நாக்ஸ். பசி எடுக்குது எனக்கு. ஸோ பட் அது ஒரு இது எடுத்துக்கலாம், நம்ம ஒரு எபிசோட் பிரேக் கொடுத்துட்டு ஓகே, அடுத்த எபிசோட்ல ஃப்ரெஷ்ஷா வேட்டைக்கு இறங்கிடுமா? ஐ அம் ரெடி. ஓகே. ஸோ இந்த ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி YMCA ராயப்பேட்டால இருக்கேன். அண்ட் இங்கே வந்து நூர் ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் ஃபுட்டை பற்றி நிறைய விஷயங்கள் காட்டுறேன், அதையும் பாருங்க. தேங்க்யூ. காவல் பாய், இலியாஸ் பாய் இவரோட சேர்ந்து நம்ம வந்து நோம்பு திறக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து நோம்பு திறந்துடலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கபாபை எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்க. அடடா, மாலை மாதிரி போட்டுக்கலாம் போல இருக்கு. மைக்கில் போட்டு விட்டுட்டேன் மாலை மாதிரி. மைக்கி, இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட டயட் எல்லாத்தையும் மறந்துடு. அது முடிவு பண்ணிட்டேன், உங்க கூட வரும்போது இனிமேல் டயட் வச்சுக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் லாலிபாப்போ, சிக்கன் பாப்சிக்கல் சொல்லிக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி ஷாஹி துக்குடா மஸ்ட், இது கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இது வந்து ரொம்ப மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. அதை வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடுங்க.